பெருமாள் அப்படிங்கிற ஒரு உதவி தலைமை ஆசிரியர் மேல ஒரு புகார் வந்தது. அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட இருந்தவர் 17 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் 100% தேர்ச்சி விழுக்காடை பெற்ற காரணத்தால் ஏன் சாதியை அடையாளப்படுத்துறேன்னா, இப்படித்தான் பள்ளிக்கூடங்கள் இயங்குகிறது. பள்ளிக்கூடங்கள் இப்படித்தான் இருக்கிறது. வாத்தியார்களுக்குள்ளேயே சாதிய வன்மம் இருப்பதால் தான் இன்றைக்கு வளரும் தலைமுறைகிட்டையும் சாதி ஒட்டி. இந்த பொண்ணுக்கு மூளைச்சலவை செய்தவர்களே இந்த 2 வாத்தியார் தான். இந்த 2 வாத்தியாருக்கு என்ன தண்டனை? பெண்ணை மூளைச்சலவை பண்ணிருக்காங்களா? ஆமா, 100%. 7 பெண்கள் சொன்னாங்கல்ல, இப்ப அதுல 6 பெண்கள் ஐயோ அந்த வாத்தியார் நல்ல வாத்தியார்னு சொல்லிச்சு. நான் வீடியோ காட்டுறேன். நான் வளர்த்த பிள்ளைகள், எனக்கிட்ட படிச்ச பிள்ளைகள் என்னை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் அந்த குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? என் பிள்ளைகள் என்னை தவறாக பார்த்தால் அந்த குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று எந்த வாத்தியாராவது சொல்லுவானா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த தொகுதிக்காரன் என்ன சொல்கிறார்னா, அங்க தன்னெழுச்சியாக மாணவிகள் நடுரோட்ட உட்கார்ந்து போராடினாங்க. 2.5 மணி நேரம் நடைபெற்ற போராட்டம். அமைச்சர் போய் கேட்கிறாங்க, மாணவிகள் இன்னைக்கு அந்த வாத்தியார் ஆதரித்து போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிற போது, சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார்ல தமிழ்நாட்டில், கேடு கட்டவர்கள், என் தொகுதிக்கு சாபக்கேடு, திரும்ப தொகுதிக்கே சாபக்கேடு ரகுபதி. அவர் சொல்லுகிறார், மாணவிகளை யாரும் தூண்டி விட்டுறார். பள்ளிகள்ல இந்த மாதிரி இப்போ நடக்குது அப்படின்ற போது அரசு இயந்திரம், குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க, இன்னும் எந்த அளவுக்கு கவனிக்கணும்? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு ரீசன்ட் டேஸா பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வழக்குகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது ஸ்கூல்ஸ்லயே நடக்கிறதும் டீச்சர்ஸ்னாலேயே நடக்கிறதும் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. அந்த வகையில பெருமாள் அப்படிங்கிற ஒரு உதவி தலைமை ஆசிரியர் மேல இப்படியாப்பட்ட ஒரு புகார் வந்தது. அது தொடர்பான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெருமாள் முதலியப்பனுக்கும் செல்லம்மாளுக்கும் பிறந்த ஒரே மகன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் தாஞ்சூர் என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்தவர். BA தமிழ் இலக்கியம் படித்து முடித்துவிட்டு MA ஆங்கிலத்தை மேலை சிவவரி கணேசர் செந்தமிழ் கலைக்கல்லூரியில் பயின்று பிறகு அதே ஆங்கில வழியில் B.Ed முடித்தவர். செங்கல் சூளையில் வேலை செய்து சிறிது சிறிதாக சேமித்து வைத்த பணத்தில் படித்து பெரிய இடத்துக்கு வர துடித்தவர். 21 வயதில் தாயை இழந்தவர். 23 வயதில் தந்தையை இழந்தவர். தான் ஒருவர் மட்டுமே போராடி ஒரு தங்கையோடு வாழ்க்கையை தொடங்கிய பெருமாள் ஆசிரியர் நுழைவுத் தேர்விலே வெற்றி பெற்று அரிமளம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒத்தைப்புள்ளி குடியிருப்பில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர். இடைநிலை ஆசிரியராக 17 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு 100% எட்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக 100% ஒரு அரசு பள்ளி எட்டுகிறது என்றால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியனுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். 2.5 ஆண்டு காலமாக அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியர் இல்லை. பொறுப்பு தலைமை ஆசிரியராக பெருமாள் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். மாணவ செல்வங்கள் அங்கிருந்து படித்து முடித்து விட்டு பிற பள்ளிகளுக்கு போகிறவர்கள் கூட பெருமாள் வாத்தியார் என்றால் பெருமை மிகு வாத்தியார் என்று பெயரெடுக்கிற அளவிற்கு தன்னுடைய களப்பணியை செய்தவர். இதெல்லாம் நீங்க அங்கேயே போய் பார்த்தீங்களா? களத்துக்கே போயிருந்தேன். 3 நாட்கள் அங்கே தான் தங்கியிருந்தேன். அங்கிருந்தே களச்செய்திகளை எடுத்து நமது தமிழுக்காக நான் ஏற்கனவே ஒரு ஆலங்குடியில் குப்பகுடி ஊராட்சியில் அம்பேத்கர் சிலை வைக்க மறுக்கிற அதிகார வர்க்கம் என்கிற தலைப்பிலே நாம் பேசணும். அதற்கு முந்தைய 2 நாட்களுக்கு முன்பே அந்த பள்ளி மற்றும் அவர் ஊர், அவர் சார்ந்த இடங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம பேசுவோம். இப்போ இந்த பள்ளி சனிக்கிழமை 15ஆம் தேதி 15/2/2025 அன்று பள்ளி சிறப்பு வகுப்புகள் நடந்திருக்கு 10ஆம் வகுப்புக்கு. அதில் ஒரு மாணவி, அந்த மாணவி அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மடத்துப்பட்டி என்கிற கிராமத்தை சார்ந்தவர். அந்த பொண்ணு அன்னைக்கு சிறப்பு வகுப்பு வரல. மதியம் என்ன செய்யுதுன்னா, அந்த பொண்ணு அரைக்கால் டவுசர் மாட்டிக்கொண்டு ஒரு பனியனை மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. உடனே ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடம் பெருமாளிடம் போய் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு அப்படின்னு. எதுக்காக வந்திருக்குன்னு கேட்குறாரு. நோட்ஸை வச்சுட்டு போயிடுச்சா எடுக்கிறதுக்காக. சாவி பெருமாள் வாத்தியார்ட்ட இருந்திருக்கு அந்த வகுப்பு, அந்த அறை சாவி. அதை போய் திறந்து விட்டு, ஏமா என்னம்மா இந்த உடையில் வந்திருக்க, எல்லாம் ரொம்ப தப்புமா, என்னமே இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நோட்ஸை எடுத்து அனுப்பிச்சி விட்டு கிளம்புமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். இந்த மாணவி வருகிற போது 2 ஆசிரியர்கள் அவருடைய கைபேசியை வீடியோ பண்ணுவதற்காக தயார் நிலையில் வைத்திருந்திருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? இந்த மாணவி கதவை திறக்கும் போது உள்ளே போகும். எப்படி இந்த வாத்தியாரும் உள்ளே போவார்,
வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை வைத்து இந்த தலைமை ஆசிரியரை பழி வாங்க வேண்டும். எதற்காக பழி வாங்க வேண்டும்? இப்படி ஒரு காரணம் இருக்குல்ல. இவர் MA.PhD படித்தவர். அவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், பறையர்குடியை சார்ந்தவர். அங்கே ஆதிக்கவாதியாக இருக்கிற 2 வாத்தியார்கள். ஒன்று இதே பெருமாள் பிறந்த தாஞ்சூர் கிராமத்தில் இன்னொரு வாத்தியார், அவன் பேரு சேதுபதி ராஜா. அவன் ஆதிக்கவாதி, அவன் பக்கா ஜாதி வெறி பிடிச்சவன். இன்னொரு வாத்தியார் இருக்கிறார், அவர் பேரு குமரேசன். அவரு ஏம்பலுக்கும் பக்கத்தில் இருக்கிற இரும்பா நாட்டை சார்ந்தவர். இவங்க 2 பேரும் கூட்டு. அதோட ஒரு டீச்சர், நான் பேர் சொல்ல விரும்பல. 3 பேரும் ஒன்னா தான் தெரிவாங்க. டீ குடிக்க போனாலும் ஒண்ணுதான். அது சாதிய ரீதியாக பள்ளிக்கூடத்தில் 2 சாதிகளாகத்தான் ஆசிரியர்களை பணி செய்திருக்கிறார்கள். தொல்குடி வகுப்பை சார்ந்த பறையர்குடிகள் அல்லது பல்லர்குடிகள் ஒரு பிரிவு, இன்னொரு பிரிவு ஆதிக்க சாதிகள் ஒரு பிரிவு. இதுல குமரேசன் வந்து MA மட்டும் முடிச்சவர். அவர் தமிழ் வாத்தியார். அவரு கோட்டாவின் அடிப்படையில் தலைமை ஆசிரியராக வர முடியாது. ஏன்னா அவர் BC கல்லர் வகுப்பை சார்ந்தவர். இப்ப இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பெருமாள் தலைமை ஆசிரியராக வருவதற்கு இந்த 1 மாசம் தான் இருக்கு. அவருக்கு இப்ப வயசு வந்து 57, 58, 1 வருஷம் அவர் தலைமை ஆசிரியர் பொறுப்பு முடிஞ்சிடும், அவர் பதவி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இன்னொன்னு, நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட இருந்தவர். ஏன் 17 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் 100% தேர்ச்சி விழுக்காடை பெற்ற காரணத்தால் இவருடைய அசாத்தியான பங்களிப்பு அந்த பள்ளியில். அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு 2 பெண் குழந்தைகள், 2மே கல்லூரியில படிக்கிறாங்க. அவர் எல்லா பிள்ளைகளுமே தங்கமக நல்லா படிக்கணும் அப்படின்னு முதுகுல தட்டுவார். இதெல்லாம் அவர்கிட்ட படித்த, இன்றைக்கு அந்த பள்ளியில் படிக்காமல் வேறொரு பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுகிறது. அவர் எங்களை தட்டி கொடுத்தே படிக்க வைப்பார், உருவி கொடுத்து எங்களை படிக்க வைப்பாரு. நாங்கள் அந்த உற்சாகத்திலே படிப்போம், அதனாலதான் நாங்கள் 100% தேர்ச்சி அடைந்தோம். இதெல்லாம் மாணவிகளை சொல்லுகிறார்கள். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பழிவாங்கல் நடவடிக்கை இது 1 மாத காலமாக நடந்திருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில். எப்படியாவது அவனை பழிவாங்கணும். இந்த தேர்வு முடிவதற்கு பழி வாங்கி விட்டால் அவன் பதவி காலி. இப்ப BCR ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஆக்டுக்கு எதிராக ஆதிக்க சக்திகள் சில பேர் எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அரசு பதவிகளில் இருப்பவர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிற அளவிற்கு சில சட்ட விதிமுறைகள் வந்ததற்கு பிறகு இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இவர்களை அடக்குவது. தமிழ்நாட்டுகளில் இப்ப இதுவரை 6 ஆசிரியர்கள். இல்ல, ஆனா அப்படி பண்ணியிருந்தாலும் கூட அது விசாரணைக்கு உட்படும் போது பொய்ன்னு தெரிஞ்சிடும்ல. இப்ப நான் அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, இப்ப இந்த சனிக்கிழமை எனக்கு இந்த பொண்ணு வந்து நோட்ஸ் எடுத்துட்டு போனதுல வீடியோ மாட்டல இந்த வாத்தியார்களுக்கு. ஏன்னா அவர் வெளியில நின்றாரு, எடுத்துட்டு போமா இந்த ட்ரெஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அங்கே ஆசிரியர்கள் குமரேசனுக்கோ சேதுபதி ராஜா என்ன செஞ்சிருக்கான், அந்த வாத்தியாரு லீவு கேட்டிருக்கான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேர்வு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, யாருக்கும் எந்த ஆசிரியருக்கும் லீவு கிடையாது, சிறப்பு வகுப்புகள் அத்தனையும் நடக்கும், நீங்க வந்துடணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. இந்த கண்டிஷன்லாம் அவங்களுக்கு எமோஷனல். என்னன்னா, சாதி, ஏன்னா ஒரு பறையன் நம்மளுக்கு வேலை சொல்றதா, நான் பொய் சொல்லல, உண்மையான குற்றம். ஏன் சாதியை நான் அடையாளப்படுத்துறேன்னா, இப்படித்தான் பள்ளிக்கூடங்கள் இயங்குகிறது, பள்ளிக்கூடங்கள் இப்படித்தான் இருக்கிறது. வாத்தியார்களுக்குள்ளேயே சாதிய வன்மம் இருப்பதால் தான் இன்றைக்கு வளரும் தலைமுறைகிட்டையும் சாதி ஒட்டிக்கிடுச்சு. அதுக்காக நான் இதெல்லாம் குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சனிக்கிழமை அந்த பொண்ணு போயிடுச்சு. இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. திங்கட்கிழமை அங்கே ஒரு வாத்தியார், அவர் வந்து பல்லர்குடியை சார்ந்த வாத்தியார். அந்த வாத்தியாருடைய போனை வாங்கி 1098 1098 குழந்தைகள் நல ஆணை அதுக்கு வந்து தொடர்பு கொள்றாங்க. அவர்கிட்ட போனை வாங்க சொன்னது யாருன்னா இந்த 2 வாத்தியார் தான். இவங்க 2 பேர்ட்டுமே போன் இருக்கு, குமரேசன்டே இருக்கு, சேதுபதி ராசாக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க போன கொடுக்கல. ஏன்? பல்லனையும் இதுல மாட்டணும் என்று சொல்லிதான் இந்த 2 வாத்தியாரும் அந்த வாத்தியார்ட்ட போய் போனை வாங்கி நீ போன் பண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு மூளைச்சலவை செய்தவர்களே இந்த 2 வாத்தியார் தான். இப்ப இந்த 2 வாத்தியாருக்கு என்ன தண்டனை? பெண்ணை மூளைச்சலவை பண்ணியிருக்காங்களா? ஆமா, 100%. 7 பெண்கள்னு சொன்னாங்கல்ல, இப்ப அதுல 6 பெண்கள் வந்து ஐயோ அந்த வாத்தியார் நல்ல வாத்தியார்னு சொல்லிடுச்சுங்க. நான் வீடியோ காட்டுறேன். அவர்கள் அங்கே நடைபெற்ற மாணவர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக போராட்டத்துல அந்த பிள்ளைகளே வந்து பேசுது. அந்த மாதிரி வாத்தியாரை நாங்க பார்க்க முடியாது, எங்களை தட்டுவார் தான், எங்களை உருவி கொடுப்பார் தான், நல்லா படிக்க சொல்லுவார், எங்களை குழந்தைங்க மாதிரி வச்சிருந்தாரு. நான் கேட்கிறேன், பெற்றோர்களுக்கு பிறகு குரு தானே உரிமை படைத்தவர், என் குரு வந்து தொட்டு கொடுக்கறது என்ன இருக்கு, அதுல காமம் வந்துருமா? இது என்ன சட்ட விதிமுறைகள்? 7 பொண்ணை எப்படி ஒரே நேரத்தில் வந்து உருவி முத்தம் கொடுத்ததுக்கு எப்படி குற்றவாளியாக்க முடியும்? 7 பொண்ணுங்களை எப்படி அவர் வந்து காம பார்வை பார்க்க முடியும்? அறிவில்ல அதிகாரிகளுக்கு, புத்தி இல்ல, எதுக்கு நீங்க வேலை செய்யறியா? அந்த அதிகாரிகளுக்கும் சாதிய வன்மம் இருப்பதால் இந்த வழக்கு. இல்ல, அத்தகைய செயல்பாடுகளே வந்து சந்தேகம் வருவதற்கான காரணமா இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் இப்ப என் மகளை உருவி கொடுக்குறேன், அது சந்தேகமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க குழந்தைய நீங்க உருவி கொடுத்தா அது சந்தேகமா? இல்ல, கிடையாது, அப்படி கிடையாது. கிடையாது இல்ல. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அதுதான் கவனிக்கத்தக்கது. அந்த வாத்தியார் சொல்லியிருக்கிறார், பெருமாள்ங்கிறவரு, நான் வளர்த்த பிள்ளைகள், எனக்கிட்ட படித்த பிள்ளைகள் என்னை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் அந்த குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேங்கிறார். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? என் பிள்ளைகள் என்னை தவறாக பார்த்தால் அந்த குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று எந்த வாத்தியாராவது சொல்லுவானா? சொல்லுங்க பாப்போம். திங்கட்கிழமை சாயங்காலம் இந்த 1098 அந்த அதிகாரிகள், குழந்தைகள் நல அதிகாரிகள், எந்தவித விசாரணையும் இல்லாமல்
கைது பண்ணி கொண்டு போன அவலச்சூழல், அவசர நிலைமை எதனால் ஏற்பட்டது? அந்த அதிகாரிகளை முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்றேன். அவன் யார்? அவர்கள் யார்? அவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களா? கைது பண்ணி உடனடியாக அவரை ஒரு அரசு அதிகாரி, அரசு ஊழியர், தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு காத்திருந்தவர், நல்லாசிரியர் விருது பெறுவதற்காக காத்திருந்தவரை பழிவாங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சாதிய மனநோயாளிகள் செய்த சூழ்ச்சியால் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டு போட்சா. இதுல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த தொகுதிக்காரன். இந்த அமைச்சருக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, அங்கே தன்னெழுச்சியாக மாணவிகள் எழுந்து போராடுறாங்க, நடுரோட்டை உட்காந்து போராடினாங்க. 2.5 மணி நேரம் நடைபெற்ற போராட்டம். அமைச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க, மாணவிகள் இன்னைக்கு அந்த வாத்தியார் ஆதரித்து போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிற போது, அந்த சட்டத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல தமிழ்நாட்டில், கேடுகட்டவர்கள், என் தொகுதிக்கு சாபக்கேடு, திரும்ப தொகுதிக்கே சாபக்கேடு ரகுபதி. அவர் சொல்லுகிறார், மாணவிகளை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் தன்னெழுச்சியாக வந்து அந்த ஆசிரியருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவதை கொச்சைப்படுத்துகிற சட்டத்துறை அமைச்சர். இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். உடனே சொல்றாரு அவர், தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் தரங்கெட்டு போயிருக்கிறது, வாத்தியார்களே தவறான கண்ணோட்டத்தில் மாணவிகளை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார் அண்ணாமலை. கடைசியாக நான் அந்த ஊரில் நான் புலனாய்வு செய்துவிட்டு வெளியேறுகிற போது சொன்னார்கள், பாரதிய ஜனதா கட்சி இந்த பள்ளிக்குள் நுழைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த மாணவி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மாணவியினுடைய பேரை நான் சொல்லிடுவேன், வேண்டான்னு தடுக்கிறேன். ஏன்னா சொல்லக்கூடாது, தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, அந்த பொண்ணு பேர் என்ன, அது எந்த ஊரை சார்ந்தது, எல்லாமே தெரியும். மற்ற மாணவிகள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். 6 மாணவிகள், புகார் கொடுக்கப்பட்ட 7 மாணவிகள்ல 6 மாணவிகள் கதறி அழுகிற சூழல் உருவாகிறது என்றால் என்ன அர்த்தம்? அப்ப இந்த பள்ளியில் சாதிய வன்மத்தோடு வேலை செய்கிற இந்த வாத்தியார்கள், இந்த வாத்தியார் என்கிற போர்வையில் இருக்கிற பொறுக்கிகளை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்னு வரும்போது மாவட்ட கல்வி அதிகாரிகள், மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு சொல்லுகிறார், அதை உரிய விசாரணை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் விசாரணை இல்ல. இன்னொரு பதிவை சொல்லிடுறேன், விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை அந்த பள்ளியினுடைய பழைய மாணவர்களும் படிக்கிற மாணவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தொடங்க இருக்கிறார்கள். ஒரு அப்பாவி வாத்தியாரை சாதிய ரீதியாக இன்னைக்கு பலியெடுத்திருக்கிறார்கள் என்றால் சட்டம் எதை செய்கிறது? யாரை காப்பாற்றுகிறது? உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் சாதிய வன்மத்தோடு செயல்படுகிற இந்த சேதுபதி ராஜா, குமரேசன், இன்னொரு டீச்சர், அந்த பேரை சொல்ல விரும்பல, தகுதி நீக்கம் செய்யுங்கள். இவர்கள் அத்தனை பேரும் சாதிய வன்மத்தால் இன்றைக்கு ஒரு தலைமை ஆசிரியர் தலைகுனிவு ஏற்பட்டு, நான் கேட்கிறேன், அந்த வாத்தியாருடைய அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த பெயர், ஏழ்மை குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிற அந்த தன்மையில் ஒரு ஆசிரியரை அவமானப்படுத்தி, இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி சமூகத்தில் நடமாட முடியாத அளவிற்கு இவர்கள் விட்டு செல்கிறார்கள் என்றால் இதை தீர விசாரிப்பது யார்? அந்த மாணவிக்கும் அந்த ஆசிரியருக்கும் என்ன தொடர்பு? ஏன் அந்த ஆசிரியர் அந்த மாணவியிடம் என்ன சொன்னார்? நான் கேட்கிறேன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், இந்த 4 நாளும் உள்ள ஹால் ஹிஸ்டரி, இந்த வாத்தியார்களுடைய ஹால் ஹிஸ்டரியை எடுங்க, வெளியிடணும்னு நான் சொல்றேன். இந்த மாணவிக்கு யாரெல்லாம் தொடர்பு கொண்டார்கள்? இந்த மாணவி இன்னும் உள்ள நுழையணும்னா அந்த மாணவிட்ட இந்த வாத்தியார்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, உனக்கு எல்லா சலுகையும் நாங்கள் வாங்கி தந்துடுறோம், 10th நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் உருவாக்கிறோம், நாங்கள் சொல்றதை மட்டும் நீ செய். அது அப்பாவி மாணவி தானே, அறியாத மாணவி தானே. இதில் இன்னொன்று, பிஜேபி உள்ள நுழைஞ்சு என்ன சொல்லியிருக்கு, உங்களுக்கு நான் வந்து 50,000 வாங்கி தரோம், 5 லட்சம் வாங்கி தரோம்னு அங்கே போய் பேரம் பேசியிருக்காங்க பிஜேபி. இதை ஆதரிக்கிறாரா சட்டத்துறை அமைச்சர்? இதை யாரு உங்ககிட்ட சொன்னது? இது எல்லாமே பொதுமக்கள், அங்க இருக்கிற மாணவன் பேசுறான். இந்த வீடியோ நான் தர்றேன், வெளியிடுங்க. மாணவர்கள் பேசுகிறார்கள், பெற்றோர்கள் பேசுகிறார்கள். ஆகையால் அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்த விடயத்தில் சாதிய வன்மம் இல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் முகத்திரையை கிழிப்பேன். அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரி இப்ப நடக்குது அப்படின்ற போது அரசு இயந்திரம், குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க, இன்னும் எந்த அளவுக்கு கவனிக்கணும், எந்தெந்த விஷயங்கள்ல கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு ஆணை இருக்கிறது, அரசு அலுவலகங்களிலோ அல்லது அரசு சார்ந்த இடங்களிலோ எந்த விதமான மதம் சார்ந்த படங்கள் வைக்கக்கூடாது. இருக்கா இல்லையா? ஓடுகிற அனைத்து பேருந்துகளிலும் இந்து மதத்தை சார்ந்த படங்கள் தொங்குகிறதா இல்லையா? அனைத்து பள்ளிக்கூடத்திலும் இந்து மதம் சார்ந்த அந்த கடவுள் என்கிற பெயரில் ஒட்டப்பட்டிருக்கிற புகைப்படங்கள் தலைமை ஆசிரியருக்கு மேல ஒட்டி வச்சிருக்கான். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நீ என்றைக்கு இந்த கடவுளை நம்புகிறியோ அதுவே வர்ணாசிரம கோட்பாடு, அதுதான் சாதியத்தினுடைய பின்னணி. அப்ப அங்க எதுக்கு மாற்றா? நீ எல்லா அலுவலகத்திலும் இருக்கு, ஆயுத பூஜை எல்லா அலுவலகத்திலும் கொண்டாடுறான். எதன் பெயரால்? இந்து கடவுளின் பெயரால். அப்ப இருக்கிற அதிகாரிகளுக்கு அனைவருக்குள்ளுமே கடவுள் என்கிற ஒரு பக்தி வருகிற போது சாதியம் என்கிற புத்தியும் இருக்கிறது. அப்ப இதை களைய வேண்டுமானால் இங்க நீங்க தான் பேசுறீங்களே சமூக நீதி அரசு. இல்ல, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனாலயே அவங்க சாதிய வன்மத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு நீங்க சொல்றத ஏத்துக்கலாமா அப்படிங்கறதுல ஒரு வீட்டுல வச்சுக்க சந்தேகம் இருக்கு. உன் வீட்டுல வச்சுக்க, நீங்க அந்த இடத்துல வைக்க வேணாம் அப்படிங்கிறது இருக்கட்டும். நான் அந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்து போறதுனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதிகமாக கடவுளை நேசிக்கிறவன் நிச்சயமாக சாதிய வன்மத்தோடு தான் இருப்பான்.
கடவுளை இயல்பாக வணங்கக்கூடியவன் மனசுல எதுவுமே இருக்காது. அதையே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வேலை செய்யறவன் மனசுல ஜாதியம் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, உள்ள நோண்டி பாருங்க, அது இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இந்த பள்ளிக்கூடம் அரிமளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒத்தைப்புலி குடியிருப்பு பள்ளிக்கூடத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது என்றால், ஒரு 7 மாணவிகளை ஒரு ஆசிரியர் பாலியல் சீண்டல் என்கிற பொய்யான தகவலை பரப்பிய அத்தனை மீடியாக்கள் மீது வழக்கு போடணுங்கிறேன். ஒரு குற்றத்தை செய்தானா இல்லையா என்று விசாரிப்பதற்கு முன்னாலேயே இந்த பாலிமர் தொலைக்காட்சி இருக்கு பாருங்க, அவன் கிரைம்ங்கிற பேர்ல அந்த ஆசிரியரை அவ்வளவு இழிவுபடுத்தி வச்சிருக்கான். காவல்துறைக்கே தெரியாத விஷயத்தை எழுதுறான். அப்ப இவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இதன் நோக்கம் என்ன? தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் சமூக நீதினா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். நீ கடவுள் வழிபாடு இருந்தால் வீட்டுல வச்சுக்கோ. அரசு அலுவலகத்திலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ பேருந்துகள்லயோ நீ வச்சுக்கிறது அவத்தமானது. அதெல்லாம் உடனடியாக தூக்கணும். உயர்நீதிமன்ற ஆணை இருக்கிறது, நான் பேசல. ஆக உடனடியாக முதன்மை கல்வி அதிகாரி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் போய் தீர விசாரிக்க வேண்டும். மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதை கருத்தில் கொண்டு இந்த உடனடியாக இந்த தலைமை ஆசிரியரை விடுதலை செய்யப்பட வேண்டும். போக்சோ சட்டம் என்கிற பொய்யான வழக்கை நிச்சயமாக நீக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் ஒரு அப்பாவி பாதிக்கப்படக்கூடாது. ஆகையால் பேசுகிறேன். ஸோ இந்த விவகாரத்தில் ஒரு சரியான விசாரணை வேண்டும். செய்யல அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மாணவிகளை சொல்றாங்கன்ற கருத்துக்களை வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக இதையும் முன் வச்சிடுவோம். அண்ட் அதே போல சொல்வது போல ஒரு பள்ளிகளில் இங்க ஆசிரியர்களுக்கு இடையே இங்க ஒரு பிரிவினைவாதம் இருக்கிறது, சாதிய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதுல அரசு கண்டிப்பாக இதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா அது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. இதை மக்கள் மத்தியிலையும் வச்சிருவோம், அரசுக்கும் கொண்டு போகலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.